போடாப்பொடி ஒரு ஆல்பமா வந்து ஒரு செம்ம ஹிட். இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்ஸ்ல வந்திருக்கு. ஆனா அந்த பாட்டை வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு தரண்குமார் தான் மியூசிக்னே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது நீங்க ஃபீல் பண்றீங்களா? அது அந்த நடந்தது 10 ஹிட் நம்பர் மெலடி இருக்கு அப்படின்னா அது வந்து இது பாட்டா அவங்களுக்கு தெரியுது, பட் நான் பண்ணேன்றது பெருசா தெரியும். 2005ல இருந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நான் நினைச்சு பல பாடல்கள் இது இப்படி செம்மையா வரும், அப்படி செம்மையா வரும், இந்த மெலடி கன்ஃபார்ம் ஹிட்டு, இப்போ ஒரு படத்துக்கு பாட்டு பண்றோம், இந்த பாட்டு கன்ஃபார்ம் ஹிட்டு. பட் அதுக்கு உண்டான ரீச் வந்து 99% வந்து எனக்கு நடந்தது கிடையாது. Few other peoples are coming up very fast, like instantly they're coming up அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. So what's your take and point on that? 2-3 மெலடிஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ப்ராப்பரா அதெல்லாம் ரீச் ஆகல. சரி, நல்லா ட்ரெண்டியா வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை. அப்பதான் எட்டனா எங்கனா இந்த பாட்டோட வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்ம சிங்கர் வேணும் அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு சன்னாவோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபாஸ்ட் நம்பர்ஸ் அப்புறம் நல்ல மாஸ் நம்பர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகான தமிழில் அவர் எழுதி வைப் பண்ணிட்டு இருந்தாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து பாட்ஷா ரீரிலீஸ் பண்றோம், ஒரு சாங் ஒன்று பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரே நாள்ல சும்மா யோசிச்சோம். அண்ட் பொதுவாக மக்களுக்கு வந்து பாட்டை கேட்குறாங்க, பாட்டோடைய விஷுவல்ஸ் பார்க்குறாங்க, பட் இந்த பாட்டு உருவாகக்கூடிய இடங்கள் வந்து அவ்வளவா தெரியுது. இதுதான் என்னோட டென்னு. இந்த பியானோட நல்ல மெலடி வரணும்னு கடவுளை வேண்டிட்டு மெலடியை போடுவேன். நல்லா ரெக்கார்ட் நல்லா வரும்போது அதை சேவ் பண்ணுவேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் பாட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு, சீ ப தூ. பட் இந்த நேம் கேட்குறப்பே வந்து இன்னும் இந்த பாட்டு ஒரு மாதிரி கேட்சி, அந்த நேமே வந்து ஒரு மாதிரி கேட்சியாக இருந்தது. அண்ட் மொரோவர் நிறைய கிட்ஸ் எல்லாம் வைப் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி போயிடுச்சு. பட் இன்னைக்கு இருக்க டைம்ல இந்த ஹிந்தி சாங்ஸ் வந்து மக்கள் மத்தியில் சினி சாங்ஸோட அதிகமான ஒரு இம்பாக்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டு உருவானதும் அண்ட் த பேசிக் ஐடியா, அந்த டைட்டில் எங்கேருந்து கேட்ச் பண்ணீங்க? ஆக்சுவலாக டைட்டில் வந்து கடைசியில தான் நடந்தது. ஸோ தலைகீழ தான் வந்து விழுந்தது. பட் பாட்டு உருவாகின விதம் வந்து சரிகமாவோட ஒரிஜினல் சாங்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடி பாடாத பாட்டெலாம் அதை ரீஇன்டர்பிரிட்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன், நல்லா போச்சு. ஸோ எங்கிட்ட இன்னொரு பாட்டு ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி பண்ணலாம், டான்ஸ் நம்பரே பண்ணிடலாம், ஏன்னா எல்லாம் எண்ட் ஆஃப் இட் பாட்டு நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரியும் எல்லாம் ரீல்ஸ் பண்ணுற மாதிரியும் நல்ல ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து சாங்காக பண்ணும்போது இந்த பாட்டுக்குள்ளே ஒரு ரேப் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் சாங் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணிட்டேன், டியூன்லாம் பண்ணியாச்சு. அப்போ வந்து இந்த வாஹேசன் அப்படின்னு இந்த ஸ்ரீலங்கன் ரேப்பர், அவரோட இந்த மிட் நைட், அது பேர் என்ன, மிட் நைட் ரேப்பிங் அப்படின்னு செஷன் சொல்லி நிறைய ரீல்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அது பண்ணோன்னு சொன்னோன்னே அவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான தமிழில் அவர் எழுதி வைப் பண்ணிட்டு இருந்தார். சரி அதையும் இங்கே பண்ணக்கூடாதுன்னு டிரெக்டர் அனந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இவங்க பேசினாங்க. பேசும்போது அவர் கொஞ்ச நாள் ஃபோனே எடுக்கல. எங்கேயோ யூரோப் டூரோ எங்கேயோ இருந்தார், அவர் ரீச்சே பண்ண முடியல. சரி ஓகே அப்படியே பாட்டு வேறு மாதிரி மாறிடுச்சு. பட் சரி ஓகே திரும்பி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி திரும்பி லைனில் வந்தார். நோ ப்ராப்ளம், நீங்கள் ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணி அனுப்புங்க, நீங்கள் ஆல்ரெடி அந்த இதில் ரீல்ஸில் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ரேப் ஒன்று பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி இது ஒரு ஃபாஸ்ட் நம்பர். அப்படி தான் அந்த பாட்டு ஆரம்பிச்சுது. அப்படியே ஜாலியாக அந்த பாட்டை பண்ணோம். அவர் அங்கே பாடி அனுப்பிச்சாரு. நிறையா அவரோட ரேப் போர்ஷன் எழுதி பாடி அனுப்பிச்சதெல்லாம் நான் என் பாட்டில் அழகாக எங்கே ஃபிட் பண்ண முடியும் ஃபிட் பண்ணி வச்சுட்டு இங்கே சென்னை வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா மீட்டிங் தான் கூப்பிட்டோம். மீட் பண்ணும்போது அதுக்கப்புறமா நான் இங்கே காமிச்சேன் அவர்கிட்ட பாட்டை இது பண்ணி, இதுக்கு சும்மா இந்த பல்லவிக்கு லிரிக் எழுதுங்களே அப்படின்னு சொல்லி அந்த டியூனை சொல்லி எழுத சொன்னோம். அப்போ தான் எட்டனா எங்கனா பத்தனாக்கு பனானா மட்டனா சிக்கனா சுக்குடிச்சி சிக்கினா கத்தடிச்சா பல்லூனா தென்தனிக்கு சில்லோனா
ஸோ ஜாலியாக ஒரு மாதிரி ஒரு எழுதும்போதே ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக் வந்து விழுந்தது. பட் பாட்டு எட்டனா எங்கனா பத்தனா பண்ணனா கிடையாது. அவரோட அழகான லிரிக் கேட்டதுதான். ஆமா, சரி ஓகே இப்படி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவேளை இப்படி போகணுமாச்சு, அது என்ன அது அப்படி இப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் அவர் ஏதோ டயலாக் சொன்னாரு, சி என்னவோ ஒன்று சொன்னாரு, சி 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 அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாரு. ஓ அப்படி ஒரு டயலாக் இருக்கா, ஓகே அப்படின்னா இல்லை இல்லை பே அந்த மாதிரி யாரோ சொன்னாங்க. அப்படி டூ இது நல்லா இருக்கே, சி பே டூ இது சூப்பரா இருக்கு, இது யூஸ் பண்ணலாம், ஓகே அப்ப சீப் பேத்து தான் பாட்டு பேரு அப்படின்னு மத்ததெல்லாம் ஃபார்ம் ஆச்சோ இல்லையோ கடைசியில இது வந்தோடனே இது இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்பதான் ஊரே உன்னை பார்த்து சீ பேத்து, நாடே உன்னை பார்த்து சீ பேத்து. ஃபர்ஸ்ட் ஊரே என்ன பார்த்து நின்றுது, சரி எதுக்கு என்ன பார்த்து சொல்லணும்னு சொல்லி உன்னை பார்த்து. ஸோ அப்படிதான் அந்த சாங் வந்து ஃபார்ம் ஆகி, பட் அதுல அழகான வரிகள்லாம் அவர் எழுதியிருப்பாரு. ஓகே, அது அப்படியே இங்க வந்து மாறிடுச்சு. ஆமா, ஓகே. அண்ட் தென் எப்போ சனா உள்ள வந்தாரு இந்த விஷயத்துக்கு? ஸோ இந்த பாட்டு எல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாம் எழுதி அப்போ வாய்ஸன் வந்து அவர் தான் லிரிசிஸ்ட்னு முடிவு பண்ணிட்டோம் ஃபுல் சாங்க்கு. அண்ட் ப்ளஸ் அவர் ரேப் பண்றாரு அது. பட் பாட்டுக்கு ஒரு நல்ல சிங்கர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸனையும் ஃபுல்லா பாடினாரு. அவர் நல்லாவும் பாடுவார். ஸோ அவரும் ஃபுல்லா பாடி அவரை வச்சு நீட்டா எடுத்துட்டோம். நல்லா இருந்தது கேட்க. பட் நல்ல இந்த பாட்டோட வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்ம சிங்கர் வேணும் அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு சன்னாவோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபாஸ்ட் நம்பர்ஸ் அப்புறம் நல்ல மாஸ் நம்பர்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அதை தாண்டி அவர் மெலடியும் ஒரு மாதிரி மாசியான மெலடி எல்லாம் செம்மையா பாடுவார். இந்த பாட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்பர், சரி அவர் வாய்ஸ் நல்லா இருக்குமே, அப்பதான் கனிமாலாம் வேற வந்து இதாகிட்டு, சரி இதுக்கு ஆப்டா இருக்கும் அவர் பாட வச்சா செம்மையா இருக்கும், கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைட் பண்ணோம். சரிகமா அவங்க சைடுல இருந்து கேட்டாங்க. அவர் பாட்டை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே அந்த பாட்டு நான் ஷுவரா என்ன சொன்னார், எக்ஸாக்ட் என்ன சொன்னார் பாட்டு கேட்டு? இது கன்ஃபார்மா இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆகும் அண்ட் செம்ம ரீச். நீங்க வந்து புது ஆர்டிஸ்ட, ரேப்பர்ஸ், புது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. இன்ஃபேக்ட் அவங்களே பண்ணட்டும், அவங்களே நல்லா பாடி பண்ணட்டும். அவருக்கு அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்னால சொன்னா நான் அம்மா இவர் அவருடைய தமிழும் அவருடைய உச்சரிப்பு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால பாட்டில் வந்து நார்மலா ஒரு பாட்டில் ஏதாவது 1-2 இடத்துல ரேப் போர்ஷன் வரும். பட் இதுல ரேப் போர்ஷனே 3 இடத்துல வச்சிருப்போம். ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அப்ரிஷியேட் பண்றீங்க, நிறைய இந்த மாதிரி இது செய்யுங்க. அண்ட் அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாடினாரு. ஸோ செம்மையா பாடி கொடுத்தாரு. ஒரு நாள் நைட்டு சும்மா ஒரு 1/2 hour 40 minutes தான் பாடி இருப்பாரு. நாங்கள் ஃபோனில் நிறைய நேரம் பேசியிருக்கோம், பாடினது கம்மி தான். ஸோ அதான் இட் வாஸ் வெரி கைண்ட் அண்ட் நைஸ் ஆஃப் ஹிம் டு ஹவ் டன் திஸ். ஓகே. ஸோ இந்த ஆடியன்ஸோட ரிசப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ பாட்டு ரிலீஸ் ஆனோடனே ஹவ் யூ ஃபெல்ட், இது இந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னு உங்களோட மைண்டில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியான ட்ராக்ல தான் இதோட ரிசப்ஷன் இருக்கா, இல்லை அதையும் தாண்டி இதோட ரிசப்ஷன் வந்து போயிட்டு இருக்கா? நான் பெருசா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா என்னன்னா நான் நினைச்சு பல பாடல்கள் இது இப்படி செம்மையா வரும் அப்படி செம்மையா வரும், அதுவும் நிறைய என்னோட மெலடிஸ்லாம் அந்த டைம்ல வந்த மெலடிஸ்லாம் தாண்டி நடுவில் என்னோட ஒரு டைம்ல வந்து இந்த மெலடி கன்ஃபார்ம் ஹிட்டு. இப்போ ஒரு படத்துக்கு பாட்டு பண்ணும்போது அதுல 3-4 மெலடிஸ் இருக்கும், இந்த பாட்டு கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு வந்து கூட இருக்கிறவங்களும் சொல்லி இதாகி நம்மளுக்கும் பயங்கர சரி அது பயங்கர இன்ஸ்பிரேஷன் தான். அவங்களுக்கு பிடிக்குதுன்ற ஒரு விஷயமே வந்து நம்ம கொடுத்து அது செம்ம விஷயம். ஸோ நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கு உண்டான ரீச் வந்து 99% வந்து எனக்கு நடந்தது கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான ரீச் வந்து சில படங்கள், என்னோட சில பாடல்கள் மட்டும்தான். இப்போ போடா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்பமாகவே எல்லா பாட்டும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த அப்பா அம்மாவனே வாடா சாங் வந்து இன்னைக்கு வந்து அது பெருசா ரீல்ஸ்ல அதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் நடுவில் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த பாட்டு அதனால நான் வந்து நிறைய அதுவும் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஓரளவுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கு. இந்த பாட்டை வந்து சரி இது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும், பட் என்ன ரீச் ஆகும் இதுன்றது அதை அப்படியே நம்ம மறந்துடலாம், கடவுள் கிட்ட விட்டுடலாம்னு நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, பாட்டு நல்லா போதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ப்ரீவியஸ் சாங்கோடையோ இதோடையோ இதை கேட்கும் போது ஓகே கொஞ்சம் ரீச் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்க சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இங்கே ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, ரீல்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். நைஸ் நைஸ்.
இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது நெறைய பாட்டு நான் கம்போஸ் பண்ணேன். அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகும்னு நெனச்சேன். பட் அது அன்பார்ச்சுனேட்லி ஆகல. அது வேற ஒரு ட்ராக்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போடா போடி ஒரு ஆல்பமா வந்து ஒரு செம்ம ஹிட். இன்னைக்கும் நெறைய பேரோட ஃபேவரைட்ஸ்ல வந்திருக்கு. ஆனா அந்த பாட்ட வந்து நெறைய பேர் வந்து அதுக்கு தரண்குமார் தான் மியூசிக்னே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அத நீங்க ஃபீல் பண்றீங்களா? அது அந்த நடந்ததா அந்த மாரி? நான் அது கண்டிப்பா என்னோட நிறைய சாங்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து சென்னையில் ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். ஸோ அதில் என்னோட ஹிட்ஸ் ஓட இதை வந்து ஒரு ஒரு 10 மினிட்ஸ் மெட்லி மாதிரி ஒரு போர்ஷன் பண்ணிருந்தேன். ஸோ அங்கே வந்தவங்கெல்லாம் வந்து இது நீங்கள் தான் பண்ணீங்களா, இந்த சாங் இது நீங்கள் தான் பண்ணி என்னோட ஃபேவரட் அது. ஸோ ஸோ அதுலேயே தெரியுது நம்ம பண்ண ஒரு 10 ஹிட்டு நம்பர் மெலடி இருக்குது அப்படின்னா அது வந்து இது பாட்டா அவங்களுக்கு தெரியுது. பட் நான் பண்ணேன்றது பெருசா தெரியல. ஒரு சில படங்கள் தெரியுது. அது வந்து நான் என்னன்னா அதான். ஸோ பேசிக்கா நான் அந்த டைம் 2005லேருந்து ஐம் தேர். இட்ஸ் 2000 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். ஸோ அப்போ சோஷியல் மீடியா ஆர் இன்ஸ்டா ட்விட்டர் இதெல்லாம் பெருசா இல்லை. அண்ட் வி வேர் பிஹைண்ட் த சீன்ஸ் இல்லையா. பாட்டை பண்ணி கொடுத்துருவோம். பாட்டு யார் மியூசிக் பண்ணான்றது அந்த சிடிலேயோ இல்லை நான் அந்த டைம் கேசட்டோ இருந்தது. ஸோ அதில் வந்து பேரை போய் பார்த்து இது பண்ணி தெரிஞ்சவங்க தான். ஸோ இப்போ இருக்கிற க்ரௌட் ஜென்சி க்ரௌடோ எஸ்பெஷலி 2020க்கு அப்புறமா பிறந்தவங்களுக்கோ அதை பற்றி தெரியணும் அப்படின்னா இப்போ இன்ஸ்டா மூலியமாவோ இது மூலியமாக தான் ரீல்ஸ் மூலியமாக அது திரும்பி ரீஹிட் ஆனால் தான் அது தெரியுது நாங்கள் பண்ண பாடல்கள். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸில் நம்மள எல்லாம் பார்க்குறாங்க. அதில் நம்ம நடிக்கிறோம் ஆடுறோம் அதெல்லாம் பார்த்து தெரிய வரனால இப்போ கொஞ்சம் இவர் இந்த பாட்டு பண்ணியிருக்காரு அதுன்னு தெரியுது. ஸோ அண்ட் இன்னைக்கு இண்டீஸ்க்கான மார்க்கெட் வந்து ரொம்ப வைடான ஓப்பனாக இருக்குது. நீங்கள் நிறைய இண்டீஸ் பண்ணியிருக்கிறீங்க. நம்மளோட பாடல்கள் செம்ம ஹிட் ஆயிருக்கு. பட் ரைட் நோ மூவி சாங்ஸை விட இண்டீஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெரி வெல். ஐ மீன் சார்ட் பஸ்டராக பார்க்குறப்போ நம்ம எந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் எடுத்தாலும் அந்த டாப்பில் வந்து அதிகமாக இண்டியோட சாங்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் யூ ஆர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. அது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கல்ச்சர். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் மியூசிக் ஃப்ரம் சினிமா டு இது வந்து இப்போ எல்லா ஜானர்லையும் ஹிட் ஆச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ அந்த டைமில் நான் உன்னை கண்டேனே பண்ணும்போது அதுக்கு ஒரு நேம் கிடச்சிது. லாடம் படத்தில் சிறு தொடுதனிலேன்னு ஒன்று பண்ணும். போடா பொடியில் போடா போடி அது லவ் பண்ணலாமா வேணாமோ இருந்தது. ஆயமா குத்து டான்ஸர் இருந்தது. பட் போடா பொடிக்கு ஒரு தனி யூனோ ஃபீல். ஏன்னா ப்ராப்பர் காம்போசிஷன். அதை கேட்கும் போது எல்லாருக்கும் நல்ல சாங்ன்ற ஒரு. ஸோ அந்த மாதிரி நல்ல மெலடிஸ் அண்ட் நல்ல ஃபீல் குட் சாங்ஸ் அதெல்லாம் ஹிட் ஆனாலும் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஹிட் ஆனால் இன்னும் நல்லா இருக்கும். பட் வாட்ஸ் யுவர் பர்சனல் ஃபேவரட்? மெலடியா குத்து நம்பரா? எனக்கு மெலடி தான். இப்போ சீப்பா டூ எல்லாம் ஓகே இட்ஸ் மை ஐ லைக் டூயிங் இட். எல்லாம் அதை நினச்சி சந்தோஷமாக ஆடுறாங்க. ரீல்ஸ்லாம் பண்ணி போடுறாங்க. இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் சீப்பா டூ அதுன்னு சொல்லி பாடி அதெல்லாம் இருக்கும்போது தட்ஸ் எண்ட் ஆஃப் இட் எனக்கு அதுதான் பண்ணணும். அவங்க என்ஜாய் பண்ணணுன்றது இதுக்காக தான் சாங் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் சீனில் அது இதாக இருக்கிறதுனால ஐ எம் நாட் பிரேக்கிங் தட். நான் 2-3 மெலடிஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் ப்ராப்பராக அதெல்லாம் ரீச் ஆகல. ஓகே. சரி நல்லா ட்ரெண்டியாக வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐம் ட்ரைங். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் பாஷாவோட ரீரிலீஸ் அப்போ பயங்கர சர்ப்ரைசிங்காக ஒரு பாஷா பாட்டு. அந்த படம் ரீரிலீஸே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். அதில் வந்து உங்களுடைய அந்த பாட்டு இன்னும் பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த ஐடியா எப்படி இருந்தது? நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா? யார் தான் இல்லை. அந்த கேள்வியே ரொம்ப பயங்கரமான ஃபேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ பாட்ஷா வந்து நான் 10 வயசு இருக்கும் போது ஆல்பர்ட் தியேட்டரில் 4 தடவை போய் பார்த்தேன். ஓகேங்களா. அந்த டைம்லலாம் தியேட்டர்ல ஏசி கூட கிடையாது. அந்த டைம்ல இருந்து நான் பாட்ஷா இன்னொரு தடவை பார்த்துருப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சாங் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு சாங் தான். இன்னும் ரிலீஸ் ஆகல. அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறோம். பட் இது என்னன்னா ஆரம் வீரப்பன் ஐயா இருக்காரு. அவங்களோட சன் தங்கராஜ் அவருன்னு அவருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து பாட்ஷா ரீரிலீஸ் பண்ணுறோம் ஒரு சாங் ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாகேசனும் இங்கே இருந்தார். எழுதி ஒன்று வெறியா ஒரு பாட்டு ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் சும்மா யோசித்தோம். எங்களோட மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இது ஒன்று பண்ணலான்னு சொல்லி எழுத சொன்னேன். அவர் பயங்கர இதாக ஒன்று எழுதிட்டாரு.
அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று ஒரு பீட்டை போட்டு ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி எழுதி டக்குன்னு பண்ணிட்டோம். ஓகே. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாட்ஷா பண்ணி வச்சுக்கலாம், ப்ராப்பராக ஒரு சாங்கை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்றது தான் பிளான். பட் பாட்ஷா ரிலீஸ்க்கு முன்னாடி இதை அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பா வந்துடும். ஆமா, ஏன்னா இன்னொரு தடவை பாட்ஷா ஓப்பனிங் அந்த டைட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டு பாட்ஷான்னு அந்த டைட்டில் வந்து அந்த ஆட்டோக்கார அந்த ஒரு பாட்டுக்கு முன்னாடி வந்து தலை இதை இடிக்கிறது பூசணிக்கா, வாட் இஸ் தட் அந்த சீன் அப்படிதானே? ஆமா, பூசணிக்கா. அப்படி இன்னைக்கு என்னது, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. அதான் அதுல அந்த ஒரு மூமெண்ட் வந்து திரும்பி நம்ம எப்ப பார்ப்போம் இல்லையா? ரீ ரிலீஸ் போது தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறமா எப்ப ரீ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஓடிடில கூட கிடையாது. ஸோ அதனால அதுக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி நாள் எழுதி டியூன் பண்ணி அடுத்த நாள் லிரிக் கூட மைண்டில் இல்லை, அப்படியே ஃபோனில் பார்த்துட்டு அப்படியே அந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணோம். செம்மையாக இருந்தது. அங்கே ஆடியன்ஸ்லாம் செம்மையாக கத்துனாங்க, ரிப்பீட்லாம் கேட்டாங்க. சரி அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு சும்மா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ வச்சு ஒன்று பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி. நைஸ் நைஸ். அண்ட் உங்களோட கரியர்ல நீங்க நிறைய அந்த ராப்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் லாங் பேக் இந்த டாக்டர் பர்ன் வந்து இதுல டைப்ல நீங்க வந்து இங்க தமிழ்ல வந்து ராப்ஸான விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ கிமிச்சி தோசைன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆல்பம் ஒரு பாட்டு வந்து இருக்கு சவுத் கொரியன் ஆர்டிஸ்டோட. ஸோ இந்த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் உங்களுக்கு அந்த அந்த ஐடியா எங்க இருந்து வருது அண்ட் யூ ஆர் வெரி மச் இன்டு இட்? இந்த விஷயம் இல்லை, எனக்கு இது இந்த கொலாப்ன்றது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். லைக் ஹவு இப்போ நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு பண்ணும்போது இந்த சிங்கர் ஃபீமேல் சிங்கர்னா இவங்க எல்லாம் பாடின நல்லாயிருக்கும், மேல் சிங்கர்ஸ்னால் இவங்க பாடின நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு படங்கள் என்னோட ஃபஸ்ட்டு சாங் உன்னை கண்டனே ஒரு நியூ சிங்கர் தான். யாரை பாட வச்சா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி வாய்ஸ், டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அது அந்த சாங்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சவுண்டான காரணம் அதுதான். ஸோ எப்பவுமே எனக்கு புதுசாக யாராவது ஒருத்தவங்களை வந்து பாட வைக்கணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இது வந்து எனக்கு எப்பவுமே மைண்டில் குட் டேலண்ட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைமில் யுவன் ப்ரோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாடியிருந்தார் பூவே பூவேன்னு ஒரு சாங் சித்து +2 படத்தில். ஏன்னா அவருக்கே அவரோட படங்கள்ல தான் பாடிட்டு இருந்தார். இன்னொரு மியூசிக் டைரக்டர் என் டியூனில் பாடினா எப்படி இருக்கும்ன்றது என்னோட ட்ரீமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருங்களோட அந்த கொலாப் எனக்கு. ஸோ சிவின்னு ஒரு படம், அப்போ தான் அந்த டாக்டர் பர்ன் அவரோட மறக்க முடியாத படம், பேய் படம். ஸோ அதில் வந்து இவங்க மடை திருந்துன்னு பண்ணியிருந்தாங்க டாக்டர் பர்ன், ஜாஸ் எல்லாம். ஸோ அவங்கள வந்து நான் இப்போ லாடம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் இவங்களை 2 பேர்த்தையும் பாட வச்சு 2 வில்லன்ஸ் அந்த படத்தில் 2 பேர்த்த பாட வைக்கலான்னு சொல்லி அந்த பாட்டை போய் மலேசியாலலாம் பண்ணி ரேப் இதாக எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இந்த கொரியன் வந்து என்னன்னா மறுபடியும் அவரை வந்து நான் ஹிந்தி பிக் பாஸ்ல பார்த்தேன். இதே மாதிரி தான் நிறைய ரீல்ஸ்லயோ இதுலயோ நல்லா பாடுறாரு, ஒரு மாதிரி வாய்ஸ் யூனிக்கா இருக்கு. சரி தமிழ் பாட்டில் பாட வைக்கலான்னு பார்த்தா தமிழ் சுத்தமா பாட வைக்க முடியல. அதாவது செம்ம சிங்கர் செம்ம பெர்ஃபார்மர், பட் தமிழ்ல அவங்களுக்கு இந்த லா லா ரா அதெல்லாம் கொஞ்சம் வர்றதே கஷ்டம் ப்ரொனன்சியேஷன்றதோட. ஸோ அதுல வந்து எப்படி தமிழ் பாட்டை வந்து அழகா பாட வைக்கிறது. ஸோ இட் வாஸ் அ குட் டாஸ்க். ஸோ அதுக்கு மட்டும் தான் டைம் எடுத்ததோடய மற்றபடி அழகா பாடினாரு. ஸோ அதனால கிம்ச்சி தோசைன்றது என்ன சொல்றது, அவரு கிம்ச்சி நான் வந்து தோசை. ஸோ எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள்னா பேட்டில், ஃபன்னான பேட்டில். அதுல கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிம்ச்சி தோசை அப்படின்னு ஒரு பாட்டு. அண்ட் இப்போ கரண்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து போறது என்னன்னா ஒரு கான்ட்ரவர்சியா போறதா இருக்கலாம், இல்ல இதா போகலாம். நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் வந்து தெரியல. ஐ மீன் நம்ம அப்போ பேசின மாதிரி போடா போடி வந்து தரண்குமார் அவரோட படம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி சீரீஸ் வந்ததுக்கப்புறமா அண்ட் நம்ம பாடல்கள் படம் பார்க்குறப்பையும் அப்படி வரும். இப்போ சமீபமாக வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது, நான் இந்த படங்கள்லாம் நான் கம்போஸ் பண்ணனே வந்து மக்கள் இன்னும் அதை பண்ணல, அது வேற ஒருத்தர் பண்ணார் தான் இன்னும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஃபியூ அதர் பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் அப் வெரி ஃபாஸ்ட், லைக் இன்ஸ்டன்ட்லி தே கம்மிங் அப் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ் யுவர் டேக் அண்ட் பாயிண்ட் ஆன் தட்? யூ ஷுட் டேக் எவ்ரிதிங் இன் அ பாசிட்டிவ் வே. நிறைய பேருங்க இன்னும் பயங்கர டேலண்டடாக இருக்கிறவங்களே இன்னும் வெளியே கூட கொஞ்சம் கூட தெரிய வரல. நம்ம அவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை இல்லையா? கரெக்ட். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுற ஒரு விஷயம் வெளியே தெரியாமல் போகுதுன்றது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் கொஞ்சம் ஹர்ட்டிங். அண்ட் அதுக்கு வெளியே தெரிய வைக்கக்கூடிய ஒரு இது நிறைய மீடியம் பேருக்கு. அந்த ஒரு பாட்டோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறோமோ அது வெளியே தெரிய வரலன்னா நம்ம பண்ணோன்றது நாளைக்கு ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஒரு
இதுலயோ சொல்லிட்டோம்னா இன்னைக்கு சில பேருங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அட் த சேம் டைம் சில பேருங்க உடனே ஹிட் ஆகி வராங்கன்றது வந்து தட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங். எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் தேர் ஆல்சோ டேலண்டட். இல்லைன்னா சும்மா நம்ம மக்கள் கேட்குற மியூசிக் அவங்க ஒன்றும் சும்மா கிடையாது. அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, இந்த படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்னா ரொம்ப மட்டமாக. ஸோ ஒரு பாட்டு நல்லா இருக்கு இல்லைன்றது எவ்ரி ஒன் கேன் ஜட்ஜ் இட் வெரி ஈஸிலி. அண்ட் நம்ம தமிழ் மியூசிக் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம காலகாலமாக நான் சொல்கிறது 60ஸ்லேருந்து நம்ம கேட்டுட்டு வரோம். அது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ எல்லாமே நம்ம ஜென்ரேஷன் மாற மாற கேட்குறவங்க எல்லாமே நல்ல மியூசிக் தான் கேட்குறோம். ஸோ ஒருத்தவங்க வந்து நல்லா ரீச் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவர் டக்குன்னு இப்படி ஆயிட்டாரு, இவரோட மியூசிக் தெரிய மாட்டேங்குது அப்படின்றது. அது யூ ஷுட் ஜஸ்ட் பி ஹாப்பி வித். அண்ட் பொதுவாக மக்களுக்கு வந்து பாட்டை கேட்குறாங்க, பாட்டோடைய விஷுவல்ஸ் பார்க்குறாங்க, பட் அந்த பாட்டு உருவாகக்கூடிய இடங்கள் வந்து அவ்வளோவா தெரியறதில்லை. அண்ட் வி வாண்ட் ஷோ பீப்புள் தரண்குமார் அவருடைய ஸ்டுடியோ என்னென்ன பாடல்கள்லாம் அங்கே வந்து உருவாயிருக்கு. அண்ட் வி வாண்ட் ஜஸ்ட் ஷோ குவிக் பீக் ஆஃப் இட். ஸோ நீங்கள் தான் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டுடியோ என்ன சொல்கிறோம், இதுதான் என்னோட டென்னு. ஸோ இந்த பியானோட நல்ல மெலடி வரணும்னு கடவுளை வேண்டிட்டு மெலடியை போடுவேன். நல்லா ரெக்கார்ட் நல்லா வரும்போது அதில் சேவ் பண்ணுவேன், நல்லா வராத போதும் சேவ் பண்ணுவேன். சரி அது என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுக்காக தேவைப்படும் அப்படின்னு. So that is the thing. So I do my programming here. அதுக்கு ஒரு சின்ன ஒரு மிடி கீபோர்டு வச்சு உள்ள இருக்கிற இதெல்லாம் வச்சு ட்ரிகர் பண்ணி செய்வேன். அங்கே வந்து என் படம் ஓடும். அதை பார்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பண்ணுவேன். அண்ட் வாட் எல்ஸ் டு சே, இதெல்லாம் என்னோட ப்ரீ ஆம்ஸ் அண்ட் மைக் அங்கே உள்ள வந்து எல்லாம் வர சிங்கர்ஸ் எல்லாம் உள்ளேருந்து பண்ணுவாங்க. இங்கே ஒரு பிரைட் லைட்டை போட்டுருவேன். அது போட்டால் என் மூஞ்சி அங்கேருந்து அவங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. ஆனால் எனக்கு அவங்க என்ன பாடுறாங்கன்றது கிளியராக தெரியும். ஸோ அதுவே ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஆகி எனக்கு உங்கள் மூஞ்சி கொஞ்சம் தெரியல அப்படின்னு மெதுவாக சொன்னால் அங்கேயே சில சிங்கர்ஸ்லாம் கம்ஃபர்டபுள் ஆகி என்ன சொல்றது, சும்மா ஒரு ஃபன். இந்த டிசைன் நீங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்டுடியோட டிசைன் ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. லைக் ஒரு இது டிசைன் டிஃப்ரெண்ட் இல்ல, அது சவுண்டுக்காக டீவியேஷன் அப்படி பண்ணாங்க. அது ஒரு மாதிரி அழகா வந்து அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யா, வெரி ஹாப்பி. ஐ பீன் இந்த இடத்துல ஒரு 12-13 years. Wow, okay. But I've done at least about ஒரு 30 films in the studio. Great. So going on. Super brother. So thank you so much for the wonderful time. We had a great time and great conversation. And Cheapa too is super trending out there. And I think Insta வந்ததுக்கு அப்புறமா இந்த reels and stuffsக்கு அப்புறம் people are just doing a lot of reels and it's going there. Wish you all the best. And கிமிச்சி தோசைக்கு நாங்கள் வெயிட் பண்ணிருக்கிறோம். ரொம்ப நாளா எங்க காதுல அந்த பேர் கேட்டுட்டே இருக்குது, கிமிச்சி தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. கிமிச்சி தோசை, ஒரு கிம்ச்சி தோசையே ஒன்று கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்கு அப்புறம் அது வந்தோன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி மக்கள் வந்து கொரியன் ஸ்டப்ஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. நீ சூப்பர் மார்க்கெட் போனாலே பாதி நூடுல்ஸ் வந்து கொரியன். ஆமா கொரியன் ஸ்டோர்ஸே நிறைய இருக்கு. ஆமா. ஐ திங்க் இந்த பாட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கடையில் கிமிச்சி தோசை போகுதுன்னு நினைக்கிறேன். கிம்ச்சி தோசை மாவு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. நல்ல கேள்விகள் கேட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன வாசிக்கிறது? இல்ல இதே வாசிக்கலாம் சார். அந்த வீடியோ எடுத்துக்கலாம் சார்.